ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் பிரபல ரவுடி சீசிங் ராஜாவின் கூட்டாளி சஜித் என்பவரை தாம்பரம் போலீசார் கைது செய்துள்ளனர். கைதானவரிடம் 6 பட்டாக்கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சீசிங் ராஜாவுடன் சேர்ந்து இரட்டை கொலை செய்த ரவுடி போலீசில் சிக்கியது எப்படி? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி சீசிங் ராஜாவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சீசிங் ராஜாவின் நெருங்கிய கூட்டாளியும் பிரபல ரவுடியுமான சஜித் என்கிற புரா சஜித்தை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். சஜித் மற்றும் சீசிங் ராஜா இருவரும் சேர்ந்து ஆந்திராவில் இரட்டை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு கூட்டாளிகளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. சஜித் மீது திண்டிவனம் அருகே பல லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வழக்கு, நெடுங்குன்றம் பொதியை சேர்ந்த சூர்யாவின் தம்பி உதயா கொலை வழக்கு, தாம்பரம் மற்றும் சேலையூரில் 2 கொலை முயற்சி வழக்குகள், தேனாம்பேட்டையில் கொள்ளை வழக்கு மற்றும் 2 ஆயுத வழக்கு உட்பட 8க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சரித்திர பதிவேடு குற்றவாளியான சஜித் கடந்த சில ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து கொண்டு கஞ்சா, போதை மாத்திரைகள், மிரட்டி பணம் பறிப்பது உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் தாம்பரம் காவல் உதவி ஆணையர் நெல்சன் தலைமையிலான தனிப்படை போலீசார் அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் இரும்புலியூர் அடுத்த வாணியங்குளம் பகுதியில் மதுரவாயில் மேம்பாலத்தின் கீழ் உதவி ஆணையர் நெல்சன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் முரளி மற்றும் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவருக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். அவரை சோதனை செய்து பார்த்தபோது அவரிடம் பட்டாக்கத்தி மற்றும் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது. சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை தாம்பரம் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் ரவுடி சீசிங் ராஜாவின் கூட்டாளியான சஜித் என்பது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து படப்பையில் உள்ள அவருடைய வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொள்ள அங்கு கஞ்சா மற்றும் பட்டாக்கத்திகள் இருந்துள்ளன. மொத்தமாக 3 கிலோ கஞ்சா, 6 பட்டாக்கத்திகள், 2 திருட்டு பைக்குகள், 2 செல்போன்கள், கஞ்சா எடை போடும் மெஷின் போன்றவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 2 பைக்குகளில் ஒன்று சங்கர் நகர் காவல் நிலைய எல்லையில் திருடப்பட்டதும் மற்றொன்று பீர்க்கன்கரணை காவல் நிலைய எல்லையில் திருடப்பட்டதும் தெரியவந்தது. மேலும் அந்த 2 இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தி சஜித் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். கைது செய்யப்பட்ட சஜித்திடம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய சீசிங் ராஜாவுடன் உள்ள தொடர்பு குறித்து சென்னை மாநகர போலீசார் விசாரணை நடத்தினர். ஆனால் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு சீசிங் ராஜாவுடன் எந்த தொடர்பும் தனக்கு இல்லை என்றும் சஜித் தெரிவித்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இருந்த போதிலும் அவருடைய செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் சீசிங் ராஜா குறித்து அதில் ஏதாவது தகவல் உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் கஞ்சா விற்பனை மூலமாக சம்பாதித்த பணத்தில் சஜித் சொத்துக்கள் வாங்கி உள்ளாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு அவற்றை பறிமுதல் செய்யவும் அவருடைய வங்கிக் கணக்கை முடக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதேபோல அவருடன் தொடர்பில் இருந்த குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விசாரணைக்கு பிறகு தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சஜித் சிறையில் அடைக்கப்பட்டார்.